தீட்டக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆவட்டி கிளை அலுவலகம் மாவட்ட செயலாளர் வீரதிராவிடமணி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். அதைத் தொடர்ந்து நலத்திட்ட உதவிகளும் பொதுமக்களுக்கு வழங்கினார். கடலூர் மாவட்டம் தீட்டக்குடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மங்களூர் கிழக்கு ஒன்றியம் சார்பில் ஆவட்டியில் கிளை அலுவலகத்தை கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் வீரதிராவிடமணி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இளஞ்சிறுத்தை எழுச்சி பாசறை மாவட்ட துணை அமைப்பாளர் ஆவட்டி விஜய் என்கின்ற விஜயகுமார் தலைமையில் ஆவட்டி முகாம் நிர்வாகிகள் ஆவட்டி நீதிவல்லவன் சதா ராஜேந்திரன் கரும் பழனிவேல் முத்துசாமி குணசேகர் முருகேசன் மகளிரணி மாலினி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஒன்றிய செயலாளர் ஜான் செங்குட்டுவன் திட்டக்குடி முருகானந்தம் பாரத வல்லவன் சஞ்சய் காந்தி மாநில நிர்வாகிகள் வழக்கறிஞர் பாலமுருகன் தொண்டரணி மாநில துணை அமைப்பாளர் ராமகிருஷ்ணன் கல்லூர் மணிவேல் ஆலம்பாடி தீனா மங்களூர் வடக்கு ஒன்றிய பொருளாளர் கிங் அருண் பனையாந்தூர் கருணாகரன் வழக்கறிஞர் கார்த்திகேயன் இளமங்கலம் பிரேம்குமார் அரசங்குடி ஐயப்பன் எழுத்தூர் சத்யராஜ் மாநில மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகளுடன் மற்றும் மகளிரணி அமைப்பாளர்கள் தோழமை கட்சி நிர்வாகிகள் பெருந்திரளானோர் கலந்து கொண்டனர். கிளையின் சார்பாக எழுச்சி தமிழர் நம்மையெல்லாம் மனிதராக்கிய மகத்தான தலைவர் அண்ணன் திருமாவின் பிறந்த நாளை முன்னிட்டு ஏழை எளியவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குகிறார். கடலூர் மேற்கு மாவட்டத்தில் முதலாக ஆவட்டி கிராமத்தில் கிளை அலுவலகம் திறப்பு விழா இப்படி பல்வேறு நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து இதை உருவித்துக் கொண்டிருக்கிற ஆவட்டி விஜய் அவர்களே, நீதி அவர்களே, தீனா அவர்களே, கிளை செயலாளர் ராஜேந்திரன் அவர்களே, கடலூர் மேற்கு மாவட்டத்திலே முதலாக ஒரு கிராமத்தில் கிளை அலுவலகம் திறந்து வைத்து இந்த வாய்ப்பை வழங்கிய ஆவட்டி கிளை செயலாளர்கள் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு அவர்களுக்கு ஒத்துழைப்பையாக இருக்கிற மணிவியல் உள்ளிட்ட அவர்களுக்கும் இந்த நெஞ்சார வாழ்த்துக்களில் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு அருமை தோழர்களே, இன்றைக்கு நாம் அம்பேத்கரை பார்த்ததில்லை, பெரியாரை பார்த்ததில்லை, காமராஜரை பார்த்ததில்லை. ஆனால் ஒட்டுமொத்த உருவமாக நாம் தேசிய தமிழர் அண்ணன் திருமாவளவனை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எதற்காக குறிப்பிட்டு சொன்னால் நாளை அவருடைய 63வது பிறந்த நாள். இன்றைக்கு அரசியல் தலைவர்களும் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள், வாழ்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் நன்கு அறிவோம். ஒவ்வொரு நாளும் இந்த மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிற ஒரு ஒப்பற்ற தலைவர். அவர் தூங்குவதே 3 மணி தான், எழுந்திருந்து 6 மணி. இன்னும் சொல்ல போனால் அதிகமாக அவர் கார்களிலே வண்டிகளிலே தூங்குகிறார். இப்படி உறக்கம் இல்லாமல் ஓய்வு இல்லாமல் நமக்காக உழைத்துக் கொண்டிருக்கிற ஒரு ஒப்பற்ற தலைவருடைய பிறந்த நாள் தான் நாளைக்கு. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது ஆகஸ்ட் 15. நமக்கெல்லாம் சுதந்திரம் கிடைத்தது ஆகஸ்ட் 17 தான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் நமக்கான உரிமையை பெற்று தந்த எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள். நாம் எதற்காக குறிப்பிட்டு சொன்னால் இன்றைக்கு என்ன போன்றவர்களாம் இங்க இருக்கிற தலைவர்களாம் இன்றைக்கு நாங்கள் பேண்ட் சட்டை போட்டுக்கொண்டு மீசியை முடுக்கிக் கொண்டு நாங்களும் தலைவராக வளர்ந்து கொண்டு என்று சொன்னால் அதற்கு காரணம் தலைவர் திருமாவளவன் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அவர் இப்படி ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்த எங்களை எல்லாம் தலைவர் இல்லை என்றால் நான் ஏதோ ஒரு கட்சியிலே போஸ்ட் ஒட்டி இருப்பேன். இருக்கிற தோழர்கள் ஏதோ ஒரு இயக்கத்திலே போஸ்ட் ஒட்டி கொண்டிருப்பார்கள், அல்லது அவர்களின் தேவைக்கு ஏற்ப கூலி வேலையில செய்து கொண்டு ஏதோ ஒரு பிழைப்பு எடுத்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு நம்மை எல்லாம் அரசியல் படித்தது, நம்மை எல்லாம் அமைப்பியால் திரட்டியது எழுச்சி தமிழர் திருமா என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இன்றைக்கு தலைவர் வருகைக்கு பிறகுதான் நமக்கான உரிமைகளை நாம் மீட்க முடிகிறது, நமக்கான உரிமைகளை கேட்டு பெற முடிகிறது. அந்த அளவுக்கு நமக்காக உழைத்துக் கொண்டிருக்கிற ஒரு ஒப்பற்ற தலைவராக தான் அண்ணன் திருமாவளவன் விளங்கி கொண்டிருக்கிறார். அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு தான் இன்றைக்கு இந்த ஏற்பாடுகளை அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஆகவே இந்த மாதம் முழுக்க, இன்னும் இந்த ஆண்டு முழுக்க அவருக்கு நாம் பிறந்த நாள் விழா எடுக்கலாம், அதில் எந்த விதமான தப்பும் இல்லை, தொடர்ந்து நடத்தலாம் என்று சொல்லி அருமை உறவுகளே, நாளை காலை 10 மணிக்கு
மயிலப்பாடி ஆண்டவர் கோயில் தலைவருடைய 63வது பிறந்த நாளை முன்னிட்டு 1603 பெண்கள் பொங்கல் வைத்து அந்த ஆண்டவருக்கு வழிபாடு செய்கிற ஒரு புதிய நிகழ்ச்சியை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆவட்டி கிராமத்திலிருந்து இங்கே வருகை தந்து தலைவர் 100 ஆண்டுகளுக்கு மேல் வாழணும், இன்னும் இந்த சமூகத்திற்கும் இந்த தமிழ் மக்களுக்கும் அவர் கொண்டாற்ற வேண்டும், நோய் நொடி இல்லாமல் வளர வேண்டும் என்று ஒரு பிரார்த்தனையாக நாமெல்லாம் வணங்கக்கூடிய அந்த ஆண்டவரிடத்திலே பயிரப்பாடி ஆண்டவரிடத்திலே கேட்டு அதற்காக ஒரு பொங்கல் இட்டு தலைவருக்காக ஒரு பிறந்த நாளை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு புதிய முயற்சியை எடுத்திருக்கிறோம். 1063 பொங்கல் எந்த அரசியல் கட்சி தலைவரும் இதுவரை செய்ததில்லை. வழங்குவார்கள், ஏழைகளுக்கு நோட்டு பேனா வழங்குவார்கள், அன்னதானம் விடுவார்கள். ஆனால் புதுசையாக நாம் நம்முடைய குலதெய்வ வழிபாடு நமக்காக விரும்புகிற அந்த சாமி ஆண்டவருக்கு தலைவர் நீரோடி வாழ வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோடு 1063 பானைகள் வைத்து பொங்கல்களும் அனைத்து கிராமங்களிலும் நமக்காக ஒரு அலுவலகத்தை திறக்க வேண்டும். அதற்கு முதல் படியாக இந்த ஆவட்டிலே நடந்திருக்கிறது. ஆகவே தலைவர் அவர்கள் பல்லாண்டு காலம் நீரோடி வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த ஏற்பாடு செய்த அனைத்து துறைகளுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி சொல்லி மாவட்ட